அண்மை செய்தி. சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள MC ராஜா சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இது தொடர்பான காட்சிகள் வெளியாகியிருக்கிற நிலையில் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்டு அங்குள்ளவர்களிடம் அதன் அடிப்படை வசதிகள் தொடர்பாக கேட்டறிந்ததாக தகவல் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற நிலையில் முதலமைச்சரின் இந்த ஆய்வு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து புறப்பட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா சமூக நீதி விடுதியில ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த வாரத்தில் விழும்பூரில் இருக்கக்கூடிய தாய் சேய் நல மருத்துவமனையில் திடீரென அவர் ஆய்வு மேற்கொண்டிருந்தார். அங்கு இருக்கக்கூடிய தாய்மார்கள் மற்றும் குழந்தைகளுக்கான சிகிச்சைகள் எவ்வாறு வழங்கப்படுகிறது, அங்கு போதுமான அளவுக்கான அட்மாஸ்பியர் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் அவர் ஆய்வு மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த நிகழ்வு என்பது நடைபெற்றது. தற்போது இன்று வெள்ளிக்கிழமை என்று அவர் முதலமைச்சர் காலையிலிருந்து 2 துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்றார். அதன் பிறகு அவர் வீட்டுக்கு செல்வார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில தலைமைச் செயலகத்தில் புறப்பட்டு சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய MC ராஜா சமூக நீதி விடுதியில ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். MC ராஜா சமூக நீதி விடுதியை பொறுத்தவரைக்கும் கடந்த ஆட்சியின் போது புதிதாக கட்டப்பட்ட ஒரு விடுதியாக பார்க்கப்படுகிறது. இதனால் 4 மாடிகளுக்கு மேல் இருக்கக்கூடிய ஜிம் மற்றும் லைப்ரரி, அவர்களுக்கான உணவு கூடங்கள் தனியாக இருப்பது, மேலும் மாணவர்கள் விடுதியில் தங்கியிருப்பவர்கள் அவர்களுடைய உடைகள் செல்வதற்கு தனி பல்வேறு அமைப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு தரமான உணவுகள் வழங்கப்படுகிறதா, அங்கு தங்கியிருக்கக்கூடியவர்களுக்கான போதுமான வசதிகள் இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கிறார். நாள்தோறும் அவருடைய செயல்பாடுகள், அதாவது பல்வேறு சமுதாயங்கள் வரக்கூடிய அந்த உடைகள் இருப்பதாக சொல்லக்கூடிய இடங்களெல்லாம் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக நேற்று கூட மாநில கல்லூரிகளில் மாணவர்கள் விடுதிகளில் உணவு சரியில்லை என்ற ஒரு போராட்டத்தை முன்வைத்திருந்தார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய சமூக நீதி விடுதியில் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் அங்கு தங்கி இருக்கக்கூடியவர்களுக்கும் முறையான வசதிகள் இருக்கிறதா, அவர்களுக்கான உணவு முறையாக வழங்கப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே அரசு மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுக்கு சில அறிவுறுத்தல்களை வழங்கியது நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில் தற்போது சமூக நீதி விடுதியில் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டிருக்கும் நிலையில் இது தொடர்பாக ஏதேனும் அறிவுறுத்தல்களோ இல்ல அதிகாரிகளுக்கு உத்தரவோ பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதா? இது தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? மாணவர்களுக்கான சமூக நீதி விடுதிகளை பொறுத்த வரைக்கும், அதாவது இந்த புதிய அரசு வந்ததன் பிறகுதான் சமூக நீதித்துறை என மாற்றப்பட்டது. ஆதிதிராவிட நலத்துறை என்கின்ற துறையினுடைய பெயரை தான் சமூக நீதித்துறை என மாற்றினார்கள். அதற்கு கீழே ஆதிதிராவிட நலம் சார்ந்தக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் வருகின்றது. அமைச்சராக வன்னியரசு பொறுப்பேற்றதன் பிறகாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விடுதிகளில் இருந்து உணவு பிரச்சனை தொடர்பாக பல்வேறு புகார்கள் இருந்திருந்தது. நேரடியாக வன்னியரசு அவர்கள் ஆய்வுகளையும் மேற்கொண்டிருந்தார். நேற்று கூட மாநில கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கான விடுதியில உணவு சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருப்பதாக அவர்கள் ஒரு போராட்டத்தையும் முன்னெடுத்திருந்தார்கள். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் MC ராஜா சமூக நீதி விடுதியில் ஒரு ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவினுடைய தரம் மற்றும் உணவினுடைய சுவை என்னவாக இருக்கிறது, கூட்டச்சேர்த்து மிகுந்த உணவாக இருக்கிறதா என்பது குறித்தெல்லாம் ஆய்வு மேற்கொண்டிருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. சமூக நீதி விடுதிகளை பொறுத்த வரைக்கும் ஆதிதிராவிட நலத்துறை, அதாவது கடந்த ஆட்சியில் இருந்தது, தற்போது சமூக நீதித்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. விடுதியில் தங்கி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் என்னவாக இருக்கிறதோ அதெல்லாம் பூர்த்தி செய்யப்படுகிறதா என்பது குறித்தெல்லாம் முதலமைச்சர் கேட்டிருந்திருக்கலாம். குறிப்பாக ஆதிதிராவிட நலத்துறையை பொறுத்த வரைக்கும் சமூக நீதியாக இருக்கிறது. அந்த துறையை பொறுத்த வரைக்கும் அவருடன் ஆய்வுக் கூட்டம் என்பது கடந்த வாரத்தில் தான் முடிந்திருக்கிறது. அமைச்சர் வன்னியரசு அவர்கள் நேரடியாக சென்று சமூக நீதி விடுதிகள் குறித்து முதலமைச்சரிடம் பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதாக தெரிவித்திருந்தார். அவர்களுக்கு தேவையான உணவு வழங்குவதில் இருக்கக்கூடிய காசு எவ்வளவு வேண்டுமோ அவற்றை உயர்த்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்பட்டது. அதாவது தற்போது ஆதிதிராவிட நல விடுதியில் சமூக நீதி விடுதியில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவிற்காக செலவிடப்படக்கூடிய தொகையை உயர்த்த வேண்டும் என்கின்ற வகையில துறை சார்பில் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது சார்ந்த முதலமைச்சர் மாணவர்களிடமும் அங்கு இருக்கக்கூடியவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். இது பட்ஜெட் வருவதற்கு முன்பாக நேரடியாக கள ஆய்வுகளை மேற்கொண்ட இருக்கக்கூடிய சூழ்நிலை